பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள். நான் முந்தின பிரகாரமாக 40 நாள் இரவும் பகலும் மலைமேலிருந்து கர்த்தரிடத்தில் அந்த முறையும் நான் மண்டாட்டினால் உன்னை விடுதலையாக்கினார். இதுல 3 நாள் பாயிண்ட் பார்க்கலாம். முதலாவது, நான் அந்த முறையும் பிரகாரமான 40 நாள் இரவும் பகலும் மலைமேலிருந்து கர்த்தரிடத்தில் அந்த முறையும் நான் மண்டாடினேன், உனக்கு அழிவிலிருந்து உனக்கு விடுதலை தந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து மோசையோட காலத்துல மோசே என்ன பண்ணாரு? 40 நாள் என்ன பண்ணாராம்? 40 நாள் நோவா பற்றி கூட சொல்லலாம். 40 நாள் மலையில் இருக்கும்போது அந்த படகுல இருக்கும்போது கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 40 நாள் அவங்கள எல்லா அழிவுக்கும் அந்த குடும்பத்தை காத்தாரு. அந்த நோவாவோட ஃபேமிலியை காத்தாரு, நோவாவோட பிள்ளைங்களை காத்தாரு, ஆடு மாடுகளை காத்தாரு. அதையும் பார்க்கலாம். அதே போல் மோசையோட காலத்தில் பார்த்தா மோசையை வந்து என்ன பண்ணிட்டாரு? மோசையை வந்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 40 நாள் அந்த வனாந்திரத்தை நடந்து வரும்போது 40 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 40 வருஷமாக அவங்களுக்கு பாதுகாத்து கொண்டே வந்தார். அவர் மண்டாடி கொண்டே இருந்தார். யார் மண்டாடினாரு? அந்த முந்தின பிரகாரம் அவர் என்ன பண்ணாராங்க? 40 நாள் இரவும் பகலும் மலை மேல் ஏறி அவர் என்ன பண்ணாராம்? கர்த்தரிடத்தில் அநேக முறை அவர் என்ன பண்ணாராம்? மண்டாடினார். அதை கேட்டு அவர் ஜனங்களுக்கு விடுதலை தந்தார். அழிவிலிருந்து விடுதலை தந்தார், பாவத்திலிருந்து விடுதலை தந்தார், அந்த கஷ்டத்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை தந்தார், அந்த துன்பத்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை தந்தார், அந்த வியாதிலிருந்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை தந்தார். இதே போல கர்த்தர் நம்மளுக்கும் விடுதலை தரணும்னா, நம்மளோட பிள்ளைகளுக்கு விடுதலை தரணும், நம்ம சந்ததிக்கு விடுதலை தரணும்னா நம்ம கர்த்தரிடத்துல வரணும். இங்கே 40 நாள் அவர் மலை மேல் ஏறி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். யாருக்காக ஜெபம் பண்ணாரு? இந்த மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றுங்க, இந்த மக்களை பாவத்திலிருந்து காப்பாற்றுங்க, இந்த மக்களை சாபத்திலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். அதான் அந்த முறையும் அவர் ஜெபித்ததுனால அந்த அழிவிலிருந்து அவங்களுக்கு விடுதலை தந்தார், அந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை தந்தார், அந்த சாபத்திலிருந்து விடுதலை தந்தார். உபாகம் 10:10 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கேட்குற ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரிகளும், ஒரு தாய்மார்களும், ஒரு சகோதரர்களும் உங்களுக்காக அவர் என்ன பண்ணாரா? மோசே ஜெபம் பண்ணார், நோவா ஜெபம் பண்ணியிருக்கார். இந்த நாள் அநேக பாஸ்டருங்க ஜெபம் பண்ணுறாங்க, அநேக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க, அநேக பாஸ்டர் அம்மாங்க ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர் சிஸ்டருங்க ஜெபம் பண்ணுறாங்க. யாருக்காக? அழிந்து போகிற மக்களுக்காக. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்காங்க. இந்த மக்கள் அழியக்கூடாது, பாவத்திலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலிருந்து விடுதலை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. இந்த நாள் நீங்க கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். கர்த்தர் நீங்களும் அதே போல என்ன பண்ண விடுதலை பெறுவீங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? எல்லா அழிவிலிருந்து விடுதலை தருகிறார், எல்லா சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரார், எல்லா நுகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரார். அதுக்கு முதலாவது என்ன பண்ணணும்? நாங்கள் விசுவாசிக்கணும். என்ன பண்ணாராம்? அந்த முறை பிரகாரமான 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணாராம்? அவர் என்ன பண்ணாராம்? மலை மேல் நின்று என்ன பண்ணாராம்? அவர் அந்த முறையும் கர்த்தரிடத்தில் மண்டாடினார். இந்த நாள் எத்தனை ஊழியக்காரங்க இந்த ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அற்புதங்களை செய்வார், விடுதலை தருவார். எந்த விடுதலை? எல்லா சாபத்திலிருந்து, எல்லா பாவத்திலிருந்து ஒரு நாள் என்ன பண்ண விடுதலை தந்து எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு. அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. நீங்க அதுங்கட்டி மனம் திரும்பிடுங்க. இந்த நாள் கேட்கிற வசனத்தின்படி கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க? ஐயோ, கர்த்தர் வரப்போகிறாரு, கர்த்தர் எடுத்து எனக்கு விடுதலை தருவார், எனக்காக அநேக பேர் ஜெபித்து கொண்டு இருக்காங்க, அநேக பாஸ்டருக்கு ஜெபித்து கொண்டு இருக்காங்க, நான் நல்ல சுகமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுடாதீங்க. நீங்களும் கர்த்தர் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வருவீங்கன்னா அப்ப என்ன பண்ணும்? நீங்களும் விசுவாசமா வாழுங்க. கர்த்தர் உங்க இடத்துல இருப்பார். God bless you everyone. Praise the Lord.